டேய் நந்து இந்த ரீல பாரு செம்ம காமெடியா இருக்குடா. धन के देखलू तू नोनी सिना मन के चिनलू ना सुना के चिनलू बना के चिनलू मन से चिनलू ना. டேய் என்னடா ஐடில இருந்து ஏதோ ஏஎஸ்ல மிஸ்மேட்ச் சொல்லி வந்திருக்கு. இந்த இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ணியிருக்க போல. ஆமா. ஃபைல் பண்ணுறப்போ 26 ஏஎஸ் வச்சு மட்டும் தான் ஃபைல் பண்ணியிருக்கியா? அது வெளியே தான் கொடுத்தேன், பண்ணி கொடுத்தாங்க. டேய் ஃபைலிங்கில் வந்து 26 ஏஎஸை மட்டும் பார்த்து ஃபைல் பண்ணக்கூடாது. ஆனுவல் இன்ஃபர்மேஷன் ஸ்டேட்மெண்ட்னு சொல்லிட்டு இன்கம் டேக்ஸில் ஒன்று இருக்குது. அதையும் வெரிஃபை பண்ணிட்டு தான் ஃபைல் பண்ணணும். இப்போ நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா 26 ஏஎஸ் ஃபார்மில் இருக்கிற டேக்ஸை மட்டும் வச்சு கரெக்டாக ஃபைல் பண்ணிட்டா போதும் அப்படின்னு நினச்சிட்றாங்க. ஆனால் நீ ஆனுவல் இன்ஃபர்மேஷன் ஸ்டேட்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா நீ பண்ணியிருக்கிற ஈக்விட்டியில் பண்ண ட்ரேடிங்கு, அதுக்கப்புறம் உன்னோட சேவிங்ஸ் பேங்க்கோட இன்ட்ரெஸ்ட்டு, ஏதாவது ஃபிக்ஸட் டெபாசிட் இருந்துச்சுன்னா அதில் வர இன்ட்ரெஸ்ட்டு, ஃபாரின்லேருந்து ஏதாவது ரெமிட்டன்ஸ் வந்துருந்துச்சுன்னா அது, இந்த மாதிரி பல விஷயங்களை உள்ளடக்கியது தான் அந்த ஆனுவல் ஸ்டேட்மெண்ட்டு. ஸோ ஃபைல் பண்ணுறப்ப எப்படி 26 ஏஎஸ் முக்கியமோ அதே அளவு ஆனுவல் இன்ஃபர்மேஷன் ஸ்டேட்மெண்ட்டே வச்சு ஃபைல் பண்ணிடு. அப்படி பண்ணினா தான் உனக்கு இந்த மாதிரி நோட்டீஸ்லாம் வராமல் இருக்கும். ची रे नोनी ची 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 रे नोनी ची रे ची रे ची.